லாஸ்ட் இயர் வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி. 14 இயர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, குஜராத் டைட்டன்ஸ் கூட அடிச்சாரு. ஆடுறது அவர் பார்த்தீங்கன்னா, எல்லா இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் கூடயும் ஆடுறாரு. ஐபிஎல்ங்கிறனால. அவர 13 வயசுல வந்து ஐபிஎல்ல வந்து சைன் பண்ணாங்க. 12 இயர்ஸ்ல ரஞ்சி ட்ராஃபி மேட்ச் ஆடுனாங்க. நம்ம இன்னைக்கு ஐபிஎல் பார்க்கறனால நெறைய பேருக்கு வந்து ரஞ்சி ட்ராஃபி பத்தி தெரியவே மாட்டேன்து. அதுவும் ஒரு டெபியூ பண்ண டீம் பார்த்தீங்கன்னா மும்பை. எப்படிப்பட்ட ஒரு டீம் தெரியுமா? மும்பை தான் சாம்பியன்ஸ் அதிகம் இதுவரைக்கும் ரஞ்சி ட்ராஃபில. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா. அந்த மாரி ஒரு டீம் கிட்ட ஒரு 12 வயசு பையன் டெபியூ பண்ணுறான்னா, அப்போ அவன்கிட்ட எவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து எல்லாமே அவனோட ஏஜ் வச்சு சின்ன பையன், சின்ன பையன்றான். அவன் செம்ம டேலண்ட். அவன் பார்த்தீங்கன்னா, நீங்க அண்டர் 19 டூர் பாருங்க. அது மட்டும் இல்லாம டொமஸ்டிக் மேட்சஸ் பாருங்க. அவன் ஆடுறது சேவக் மாரி ஆடிட்டு இருக்கான். அந்த பையன். நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய டேலண்ட் ஆக்சுவலா. நம்ம அவன் போன வருஷம் 100 அடிக்கும்போது, இப்போ அடிச்சா 50 பத்தி பேசணும்னே இல்ல. அவன் இதுக்கு முன்னாடியே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். அந்த டீமும் வந்து அவனுக்கு கிரீன் சிக்னல் குடுக்குது. நீ போய் உன் கேம் ஆடுப்பான்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் வரப்போற மேட்சஸ்ல நமக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இந்தியன் கிரிக்கெட்டர் கிடச்சிருக்கான். நம்ம அத பெருமையா தான் நினைக்கணும். என்னதான் ராஜஸ்தானா இருந்தாலுமே, அவன் வந்து ஆடுனது நல்ல ஒரு இன்னிங்ஸ். ஏன்னா, அவன் இன்னிங்ஸ் தான் மேட்ச மாத்துச்சு. மேபி அவங்களும் நம்மள மாரி பவர் பிளேல நெறைய விக்கெட்ஸ் விட்டுருந்தா, நேத்து மேட்ச் ஒரு டஃப்பா இருக்கும். ஏன்னா விக்கெட்டும் அந்த மாரி சப்போர்ட் பண்ணுச்சு. எக்ஸலென்ட்டா ஆடுனாரு வைபவ்.